ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், லிங்க் ஆகுதான்னு சொல்லுங்க. இந்த அம்மா ரேஷன் கடைக்கு போறாங்க அரிசி வாங்குறதுக்கு. பட் இவங்களுக்கு ரேஷன் பொருள் தர மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன்? ரீசெண்டா இவங்க நேம் வந்து ரேஷன் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இது முக்கியமான விஷயம் இல்ல, ஜஸ்ட் அந்த ஒரு நேம் இல்லாதனால அவங்களுக்கு எந்த பொருளுமே கிடைக்காதுல்ல. ஸோ எப்படி வந்து ஒரு ரேஷன் ஷாப்ல நம்ம நேம் இல்லாத ஒரு பெரிய இஷ்யூ, சேம் லைக் தட் தான் ஓட்டர் லிஸ்ட்ல உங்க நேம் இல்லைன்னு சொல்றோம்ல, அதை விட சீரியஸ் இஷ்யூ இது. பட் மோஸ்ட்லி இதை வந்து இன்னும் சோஷியல் மீடியா டிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு இந்த ஓட்டிங் சம்பந்தப்பட்ட இஷ்யூவை ரெண்டு இஷ்யூவை லிங்க் பண்ணி ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ, ராகுல் காந்தி வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. இப்போ ரீசெண்டா நடந்த பெங்களூரு எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான தொகுதியில மகாதேவபுரா இந்த தொகுதியில ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு மேனிபுலேஷன் நடந்திருக்கு. வாட் இஸ் மேனிபுலேஷன்? சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஓட்டர் லிஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது ஒரு 80 ஓட்டர் நேம் அவங்க எல்லாருக்கும் ஒரே வீட்டோட அட்ரஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசிக்க முடியுதா? சரி, நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டர்ஸ் இருப்போம்? ஒரு 5 பேர் இல்லை 6 பேர் 8 பேர். ஒரே வீட்டு அட்ரஸ்ல 80 பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது கூட பரவாயில்ல, ஒரு 80 பேருக்கு ஒரு வீட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இது ஓகே. அதே ஓட்டர் லிஸ்ட்ல நிறைய பேரோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, நேம் பார்த்தீங்கன்னா XYZ நேம் பேரு, வீட்டு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர் 0. இது ஒரு ஆங்கிள். அண்ட் ஆல்சோ ஒரே ஆளுக்கு நிறைய வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் பேருக்கு 10 வீட்டு அட்ரஸ்ல டிஃப்ரெண்ட் நேம்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ஆள் வந்து மல்டிபிள் ஓட்டு போடலாம்ல, டிஃப்ரெண்ட் அட்ரஸ் காமிச்சு. ஸோ இப்போ சொன்னது வந்து ஜென்ரல் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ராகுல் காந்தி பிளஸ் அவங்களோட டீம் வந்து கடைசி 6 மாசம் எல்லா டேட்டா அனலைஸ் பண்ணி அந்த ஒரு தொகுதியில மட்டும் 1 லட்சத்துக்கு மேல ஃபேக் என்ட்ரிஸ் ஓட்டர் நேம் போட்டிருக்கு. அண்ட் மேபி சில பேர் இப்படி யோசிக்கலாம், ஓட்டர் லிஸ்ட் ஸ்டடி பண்ணும்போது நேம் ஆட் ஆகிறது, ரிமூவ் ஆகிறது, சில டூப்ளிகேட் இருக்கலாம். நார்மல் யோசிப்போம். பட் இப்படி யோசிங்களேன், 2024 லோக்சபா எலெக்ஷன்ல பெங்களூர்ல இந்த மகாதேவபுரா பார்த்தோம்ல தொகுதி, இந்த கான்ஸ்டியூன்சில ஜெயிச்சது யாரு? பிஜேபி. யார் எதிர்த்து? காங்கிரஸ் ஒத்துட்டாங்க. ஓகே, எத்தனை ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சாங்க? 32,707 ஓட்டு. இப்போ காங்கிரஸ் வேட்பாளரை விட பிஜேபி வேட்பாளர் வாங்கினது ஒரு 32,000 ஓட்டு அதிகமாக இருக்காங்க. பட் எத்தனை ஃபேக் ஓட்டு இருக்கலாம்? 1 lakh பிளஸ் ஃபேக் ஓட்டர்ஸ். இப்போ கம்பேர் பண்ண முடியுதுல்ல? எஸ். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யோசிப்போம், மேபி ஓட்டர் லிஸ்ட்ல பேர் மாத்தலாம், கள்ள ஓட்டு போடலாம் அப்படின்னு மைண்ட்ல யோசிப்போம்ல, ஒரு தியரியா தெரியும். பட் இது என்னது? ரியாலிட்டியா ஒரு தொகுதியில் நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, இந்த இஷ்யூ இருக்குல்ல, இது லோக்கலைஸ்ட் இஷ்யூ கிடையாதுன்றதை செம ஸ்ட்ராங்கா நம்புங்க. அந்த ஒரு தொகுதி மட்டும் கிடையாது. அந்த ஒரு தொகுதியில மேபி டூப்ளிகேட்டா இருக்கலாம்னு யோசிக்க கூடாது. என்ன ரீசன்? அகைன் கோவால இன்னொரு தொகுதி மார்க்கைம், ஒரு சிங்கிள் அட்ரஸ்ல ஒருத்தவங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்து 119 ஓட்டர்ஸ் நேம் ஓட்டர் லிஸ்ட்ல போட்டிருக்கு. ஒரு வீட்டை பேஸ் பண்ணி 119 பேர் எங்க? கோவால. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? 3 பாயிண்ட் இது வரைக்கும் பேசினதுல இருந்து நீங்க 3 பாயிண்ட்டை கண்டிப்பா நம்பலாம். இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட். இப்படி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் நேம் என்னது? DBJKL. ஓகே, தப்பா இருக்கலாம். அப்பா நேம் XYZ. ஓகே, தப்பா இருக்கலாம். வீட்டு நேம் ஹவுஸ் நம்பர் 0. அவன் இப்படி ஒரு ஃபார்ம் ஃபில் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த உள்ளுக்குள்ள ஒர்க் பண்றாங்க ஆஃபீஸர்ஸ், அவங்க நினைச்சா தான் முடியும். விச் மீன்ஸ் ஆஃபீஸர்ஸ் கான்ஷியஸா டெலிபரேட்டா இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் ஆக்சிடென்ட், இட் இஸ் தி சிஸ்டமிக் இஷ்யூ. மீனிங் புரியுதா? சிஸ்டமேட்டிக்கா எலக்ட்ரல் ரோலுக்குள்ள 1 லட்சம் ஃபேக் என்ட்ரிஸ் ஆட் பண்ண முடியுது. இட் இஸ் சிஸ்டமிக், நாட் ஆக்சிடென்ட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, திஸ் இஸ் நாட் லோக்கலைஸ்ட். ஒரு பகுதி மட்டும் கிடையாது. கர்நாடகா, கோவா நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா இட் இஸ் நேஷனல் வைட் இஷ்யூ. செகண்ட் பாயிண்ட் என்ன அர்த்தம்? நாளைக்கு உங்க ஊர்லயும் உங்க நேம் என்ன பண்ணலாம்? மல்டிபிள் அட்ரஸ் போட்டு மல்டிபிள் ஓட்டிங் பண்ண முடியும். அண்ட் மூணாவது முக்கியமான பாயிண்ட், மேபி ஒரு 4 பேர் மாத்தலாம், 10 பேர் மாத்தலாம். அதனால எப்படி வந்து டெமோக்ரஸி ஃபெயில் ஆகும்? ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற ஊர்ல நடக்கிற சாதாரண யோசிப்போம். பட் என்ன இருக்கு? பெங்களூர்ல ஒரு தொகுதியில யார் ஜெயிக்கணுன்றது என்ன இருக்கு? மாறி இருக்குல்ல. அப்ப இந்த இஷ்யூ என்ன கிடையாது, ஹார்ம்லெஸ்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண முடியாது. பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு தொகுதியில யார் ஜெயிக்க வேண்டிய ஆளுன்றத அந்த 1 லட்சம் ஃபேக் ஓட்டர் லிஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. விச் மீன்ஸ் ஃபேக் ஓட்ஸ் கேன் டிசைட் ஹூ இஸ் தி நெக்ஸ்ட் MP. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு பாப்புலேஷன்றது நமக்கு தெரியும்ல. அப்ப பாப்புலேஷனை விட எக்ஸ்ட்ரா ஃபேக் நம்பர் ஓட்டர் போட்டா கூட மாட்டிப்பாங்க தானே. இப்போ என்ன பண்றாங்க? 1 லட்சம் ஃபேக் என்ட்ரிஸ் இருக்குன்னா ரியாலிட்டியில 1 லட்சம் ரியல் ஓட்டர்ஸ் இருப்பாங்களே, அவங்க நேம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபேக் உள்ள வந்திருக்கு. யோசிக்க முடியுதா? ஈச் ஃபேக் நேம் வில் கேன்சல் அவுட் தி ரியல் சிட்டிசன். இப்போ சொல்லுங்க, இப்போ இந்த இஷ்யூல நம்ம யாரை கேள்வி கேட்கணும்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தானே. என்ன கேள்வி கேட்கணும்? ஓட்டர் லிஸ்ட் நீங்க கிளியரா வெரிஃபை பண்ணீங்களா? உங்ககிட்ட என்ன கிடையாது? உங்ககிட்ட டிரான்ஸ்பரன்சி இல்ல. ஒர்க் பண்ற ஆஃபீஸர்ஸ் எப்படி கிடையாது? அக்கௌண்டபிலிட்டியா இல்ல. இதை கேள்வி கேட்கணும்ல. ஸோ வாட் இஸ் தி மெயின் இஷ்யூ புரிஞ்சுல? முதல் முறையாக இந்தியாவுடைய முக்கியமான பில்லர் சொல்லப்படுற எலெக்ஷன் கமிஷனோட கிரெடிபிலிட்டி ஷேக் ஆயிருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வீக் ஆயிடுச்சுன்னா அந்த ஊர்ல டெமோக்ரஸி வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டெமோக்ரஸி வீக் ஆயிடுச்சுன்னா அந்த கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டி அடுத்த நாள் வீக் ஆயிடும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓட்டு போடும்போது அந்த ஓட்டிங் ப்ராசஸ்லேயே நமக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னா அந்த எலெக்ஷன் முடிவில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டை நம்ம நம்புவோமா? ட்ரஸ்ட் இருக்காதுல்ல. நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து அந்த ஆட்சி கவுருது இல்லை. என்ன ரீசன்? இந்த கவர்மெண்ட் மேல ட்ரஸ்ட் கிடையாது. இப்போ ட்ரஸ்ட் இல்லை மீன்ஸ் அர்த்தம் எலெக்ஷன் கமிஷனோட ப்ராசஸ், எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இல்லை? ட்ரஸ்ட்ஃபுல்லா இல்லை. இப்போ ஒன்ஸ் அகைன் ஏஷியாவில் நடக்கிற மாதிரி அந்த டிசீஸ் இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. ஓரளவுக்கு லிங்க் பண்ண முடியல. நம்ம ஓட்டு போட போகும்போது நம்ம மைண்ட் என்ன ஓடும்? நம்ம கையில் கார்டு இருக்கும். கார்டு இருக்கும்போது நம்மள ஓட்டு போட விடுவாங்களா? நம்ம போட்டோ செக் பண்ணுவாங்க, நிறைய யோசிப்போம்ல. பட் இந்த எலெக்ஷன்ல ஒரு 100 கணக்கான ஓட்டர் ஐடியில போட்டோவே கிடையாது. போட்டோவே இல்லாத ஒரு ஓட்டர் ஐடி வச்சுக்கிட்டு
ஓட்டு போட்டுருக்காங்க, ஃபேக் ஓட்டு. இப்போ சொல்லுங்களேன், இந்த இஷ்யூக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில். அப்போ எல்லாரும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொஸ்டின் கேட்குறாங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது? ஒரு மீட்டிங் போடுது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஆகஸ்ட் 17 அந்த மீட்டிங் நடந்துச்சு. கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அகைன் சேம் டெல்லியில் பிரஸ் மீட். யார் நடத்துறா? எலெக்ஷன் கமிஷன். அப்போ அந்த மீட்டிங்ல எதை பற்றி பேசிருக்கணும்? ராகுல் காந்தியா, அப்போசிஷன் பார்ட்டியா? அப்போ இந்தியாவோட அப்போசிஷன் பார்ட்டி கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. பட் அவங்க என்ன பண்ணாங்க? நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க கொடுத்த டேட்டாவை அஃபிடவிட் மாதிரி அஃபிஷியலா எழுதி சப்மிட் பண்ணுங்க. ஒருவேளை தர முடியலனா நீங்க நாட்டு மக்கள் கிட்ட அப்பாலஜைஸ் வாங்கணும். லாஜிக் புரியுதா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த மீட்டிங்ல ரெஸ்பான்சிபிலிட்டியா பேசாம யார் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களோ அந்த குற்றச்சாட்டு வச்ச ஆள் மேலேயே எக்ஸ்ட்ரா ஒரு ரூல்ஸ் போட்டு இதை ஃபாலோ பண்ணி சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணலன்னா மக்கள் கிட்ட சாரி கேளுங்க. பட் ஆக்சுவலா ராகுல் காந்தி அந்த 6 மந்த் ரிசர்ச்ல அனலைஸ் பண்ணிட்டு பிரஸ் மீட்ல காமிச்சார்ல டேட்டா, அது ஃபுல்லாவே என்னது? ஓட்டர் லிஸ்ட் தான். ஓட்டர் லிஸ்ட்ல தான் எடுத்து காட்டுறாரு. ஆல்ரெடி பப்ளிக் டேட்டா வாஸ் டிஸ்க்ளோஸ்ட். பட் அந்த விஷயத்தை எடுத்துக்காம என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ஓகே, ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகும்போது லீகலா எழுதுவோம்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அஃபிடவிட் சொல்லுவோம். ஒரு லீகல் ப்ராசஸ்ல இந்த பேப்பர்ல எழுதுவோம்ல, அதை எழுதி லீகலா சப்மிட் பண்ணுங்க. இல்லைன்னா சாரி கேளுங்க. இப்போ சொல்லுங்களேன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஆன்சர் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கா? ரெஸ்பான்சிபிளா இல்லைன்னு தோணுச்சுன்னா இந்த பாயிண்ட் நீங்க லிங்க் பண்ணணும். ஆர்டிகல் 324 இதோட பர்பஸ் என்ன? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வேலை என்னது? அதோட மெயின் வேலையே எலக்ட்ரல் ரோல் ரெடி பண்றது. எலக்ட்ரல் ரோல் ரெடி பண்றது, அதை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு, சட்டமன்றத்துக்கு, பிரசிடென்ட்டுக்கு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு எலெக்ஷன் நடத்துறதுக்கு மட்டும்தான் ஃபுல் பவர் இருக்கு. இந்த எலெக்ஷனை ஃப்ரீயாகவும் ஃபேராக நடத்தணும். என்ன பவர் கிடையாது அவங்க கிட்ட? ஒரு நாட்டோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி அவங்கள அப்பாலஜைஸ் பண்ணுங்க நீங்க பண்ண தப்பா இருந்துச்சுன்னா. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பேஸ்ட் கமெண்ட் தரது அவங்க வேலை கிடையாது. எப்போ ஒரு பிரஸ் மீட்ல கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ, விச் மீன்ஸ் அந்த பிரஸ் மீட் கிடையாது, ஃபேரா இல்லை. அதாவது எது இஷ்யூவோ அந்த இஷ்யூக்கு அந்த பிரஸ் மீட்ல ஆன்சர் பண்ணப்படவில்லை. லிங்க் பண்ண முடியல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஜாப், மெயின் ஜாப் என்ன? எப்பவுமே ஒரு எலெக்ஷன் பிரச்சனை வரும். பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இஷ்யூ என்ன பண்ணும்? எக்ஸாமின் பண்ணுமா? எக்ஸாமின் பண்ணும். பண்ணிட்டு என்ன பண்ணும்? அகைன் இன்வெஸ்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட கிளாரிஃபை பண்ணும். இந்த 3 ஸ்டெப் எதுவும் பண்ணாம நேஷன் கிட்ட யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ they have to apologize publicly சொல்றது அவங்களோட வேலையே கிடையாது. அந்த விஷயத்துக்காக தான் ஆர்டிகல் 324 வந்து ரொம்ப சிம்பிளான சொல்லுதுன்னா, டெமோக்ராட்டிக் விஷயத்துல யூ ஷுட் பி நியூட்ரல். ஸோ ஓரளவுக்கு ஓகே இல்லை. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இஷ்யூல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு முக்கியமான ரியாலிட்டி வெளிச்சத்துக்கு வருது. இந்த எலக்ட்ரல் ரோல் இருக்குல்ல, இந்த ஓட்டர் லிஸ்ட்லாம், இதை மாற்ற முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். அதாவது இன்னொரு வார்த்தை, டேம்பர் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரே ஒரு ரூம் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் 80 கோஸ்ட் நேம், அது இல்லாத மக்களுக்கு ஒரு நேம் கொடுத்து ஒரு 80 பேர் ஓட்டு போட முடியுதுன்னா, விச் மீன்ஸ் அந்த சிஸ்டத்துக்குள்ள கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க. சம் ஒன் இன்சைட் தி சிஸ்டம் இஸ் மிஸ்யூசிங் ஆர் ஹெல்பிங் இட். அண்ட் மேபி நீங்க இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாங்க. அந்த பிரஸ் மீட்ல அதை பத்தி பேசாததுக்கு இந்த ஆங்கிலையும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1950 ஆக்ட் தெரியல உங்களுக்கு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டா. என்ன சொல்லுது? எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணணும்? ஒரு ஓட்டர் லிஸ்ட் எடுத்துட்டா ஒரு தடவை எடுக்கிற விஷயம் கிடையாது, மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ஸ்க்ரூட்டனி பண்ணணும். அப்போ நீங்க உங்க ஆஃபீஸ் லெவல்ல 2 தடவை 3 தடவை செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அந்த லிஸ்ட்டை வெளியே அனுப்பணும். மக்கள் என்ன பண்ணுவாங்க? பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட என்ஜிஓஸாக இருக்கலாம், ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டிஸ்பியூட் மெக்கானிசம் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்க? அந்த ப்ராப்ளம் சரி பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே அந்த ஓட்டர் லிஸ்ட் ரெடி பண்ணுறோம்ல அந்த டைம்ல மட்டும்தான். அது எலெக்ஷனுக்கு முன்னாடி தான். ஒருவேளை ரெடி பண்ணிட்டு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா இந்த லிஸ்ட் இருக்குல்ல, திஸ் இஸ் ஃபைனல், இது கரெக்டான லிஸ்ட்னு நம்பிடணும். யார் சொல்றா? 1950 ஆக்ட் சொல்லுது. அப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமும் ஓட்டர் லிஸ்ட் சரியா தப்பான்னு அனலைஸ் பண்ணி அதுக்கான டிஸ்பியூட் மெக்கானிசம் அந்த பாயிண்ட்ஸ்ல இல்ல. யோசிக்க முடியுதா? ஒரு ஓட்டர் லிஸ்ட் ரெடி பண்ணி எலெக்ஷன் நடத்தி முடிச்சிட்டா அதுக்கப்புறம் அகைன் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல ஃப்ராட் இருக்கு அப்படின்னு அதை ரீஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இந்த ஆக்ட்ல இருக்கு. அண்ட் மேபி இந்த 1950 ஆக்ட், ஆர்பி ஆக்ட் படிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் படிச்சுக்கலாம். ஒரு செக்ஷன், ஒரு ரூல், செக்ஷன் 21, இந்த ஆக்ட்ல இருக்கிற செக்ஷன் 21 எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பவர் தருது. என்ன பவர் தருது? ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன பண்ணலாம்? ஓட்டர் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணலாம். எவ்ரி எலெக்ஷன் பண்ண முடியும், எவ்ரி இயரும் பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷமும் ஓட்டர் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ண முடியும். தேவைப்பட்டா ஸ்பெஷல் நீடுன்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ண முடியும், எவ்ரி இயரும் பண்ண முடியும், ஸ்பெஷல் டைம்னு ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். யாருக்கு பவர் இருக்கு? எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட்டை ரிவிஷன் பண்றதுக்கு பவர் இருக்கு. செக்ஷன் 21. அடுத்து இந்த ஆக்ட் சம்பந்தப்பட்ட ரூல் புக் இருக்கு. ரூல் புக் பேர் சொல்றேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரூல்ஸ். 1960. அந்த ரூல் புக்ல ரூல் நம்பர் 25, ரூல் நம்பர் 25 ரிவிஷன் பண்ணலாம் சொல்லியாச்சு. ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் பண்ணலாம். வாட் இஸ் ரிவிஷன்? அப்டேட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், ஏதாவது எனிதிங். எப்படி ரிவிஷன் பண்ணலாம்? 2 ஆங்கிள் பண்ணலாம். ஒன்று வந்து சம்மரி ரிவிஷன், அதாவது குட்டி அப்டேட். உங்க ஏரியாவில் யாருக்கு 18 வயசு ஆயிருக்காங்க, 18 வயசு ஆனவங்க நேம் என்ன பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். இல்லை சில பேர் இறந்து போயிருப்பாங்க, இறந்து போனவங்களோட பேரை தூக்கலாம், டிசீஸ்டு பர்சன் தூக்கலாம், புதுசு ஆட் பண்ணலாம், குட்டி அப்டேட் பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன? சம்மரி ரிவிஷன். 2வது இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது எலெக்ஷன் கமிஷன் அடிச்சா ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு டோர் டு டோர் என்ன பண்ண முடியும்? செக் பண்ண முடியும், வெரிஃபை பண்ண முடியும். எவ்ரி ஓட்டரையும் ஃபேஸ் டு ஃபேஸ் போயிட்டு செக் பண்ணிட்டு ரிவிஷன் பண்ண முடியும். இன்டென்சிவ் ரிவிஷன். வாட் இஸ் கன்க்ளூஷன்? இந்த பாயிண்ட் சொல்றேன். ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல, எலக்ட்ரல் ரோல், அது வந்து ஹோலி புக் கிடையாது. இட் இஸ் நாட் எ ஹோலி புக், இட் இஸ் எ லிவிங் டாக்குமெண்ட். அதை கிளீன் பண்ணலாம், கரெக்ட் பண்ணலாம், வெரிஃபை பண்ணலாம், எடிட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் ஏன் சொல்றேன்? எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் ஓவர் அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஃப்ராட்னஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அகைன் அதை என்ன பண்ணலாம்?
ரீவிசிட் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு ஓகே இல்லை. பட் இப்போ பார்த்தது ஒரு இஷ்யூ மட்டும்தான். எந்த இஷ்யூ பார்த்தோம்? பெங்களூர் இஷ்யூவா? என்ன இஷ்யூ? நிறைய ஃபேக் நேம்ஸ் இருக்கு, ஃபேக் என்ட்ரிஸ் ஆட் ஆயிருக்கா, 1,00,000 ஃபேக் என்ட்ரிஸ் ஆட் ஆயிருக்கு. அப்படி ஆப்போசிட் இன்னொரு இஷ்யூ, பீகார் இஷ்யூ. பெங்களூர் இஷ்யூக்கு அப்படியே ஆப்போசிட். பெங்களூர்ல ஃபேக் என்ட்ரிஸ் ஆட் பண்ணாங்களா, பட் பீகார்ல லட்சக்கணக்கான மக்களோட ஓட்டர் நேம் என்ன பண்ணிட்டாங்க? டெலிட் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க, லிங்க் பண்ண முடியல. இப்போ பீகார் மட்டும் பார்க்கலாம். பீகாரோட ப்ராப்ளம் என்ன? எலெக்ஷன் கமிஷன் புதுசா ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல 1950 ஆக்ட் படி எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பவர் இருக்கு? ரிவிஷன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்து சம்மரைஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். அது ஓகே, அதை விட்டுருங்க. இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண முடியும். அதை வீட்டுக்கு போயிட்டு ஆல் செக் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ண முடியும். அந்த பவர் இருக்கு. அதாவது இந்த ஒரு தொகுதியில மட்டும் பிரச்சனையா இருக்கு, இந்த ஒரு தொகுதியில கரெக்டா நேம் ஆட் பண்ணல, அப்ப அந்த ஊரை மட்டும் என்ன பண்ணலாம்? ரிவிஷன் பண்ணலாம். ஒரு ஸ்டேட்ல ஒரு பர்டிகுலர் தொகுதி மட்டும் ரிவிஷன் பண்ணலாம். பட் பீகார் என்ன பண்றாங்கன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். பட் ரூல் புக்ல இது வரைக்கும் there is no term like ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். புரிஞ்சா? பீகார் இஷ்யூ புரியுதா? பீகாரோட மெயின் இஷ்யூ என்னன்னா எலெக்ஷன் ரூல் புக்ல இல்லாத ஒரு விஷயத்த பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்றாங்க. ஒரு தொகுதியில மட்டும் பண்றாங்க, டீடைல்டா பண்றாங்க. இப்ப சொல்லுங்களேன், ஒரு தொகுதியில டீடைல்டா பண்ணணும்னா எத்தனை மாசம் ஆகும்? பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க? பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு மாசம் டைம் இருக்கு. ஜஸ்ட் ஒரு மாசம் டைம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண முடியுமா? பிளஸ் என்ன பண்றாங்க? டேட்டி மாத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உன்னோட வயசு 18 வயசா, உன் நேம் ஆட் பண்ணுவோமா ஓட்டர் லிஸ்ட்ல? பட் எந்த டேட்டை பேஸ் பண்ணி உனக்கு 18 வயசு எப்படி செக் பண்ணுவாங்கன்னா ஜனவரி 1 படி, இந்த வருஷம் ஜனவரி 1 படி உன் வயசு என்ன, அதை பேஸ் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. டேட்டி மாத்திட்டாங்க, ஜூலை 1. இது பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் என்ன சொல்றேன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதோட ப்ராசஸை ஃபாலோ பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் சில பேருக்கு இப்படி தோணலாம், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர்லாம் இப்போ பேசுறது முக்கியமானு கேட்டா கண்டிப்பா முக்கியம். என்ன ரீசன்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனோட கன்க்ளூஷன் என்னாச்சு? பீகாரோட ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து 65 லட்சம் மக்களோட நேம் என்ன இருக்கு? ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. அதான ஹாட் நியூஸ் லாஸ்ட் 2 மந்த்ஸாவே பார்த்துருப்பீங்க. ஸோ 65 lakhs பீப்புளோட ஓட்டுனா இருக்கு, டிலீட் ஆயிருக்கு. பட் எப்படி? எந்த ரீசனும் கொடுக்காம ஜஸ்ட் லைக் தூக்கிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி டைம் யார் வருவா? ஆஸ் யூஷுவல் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? ஒரு இன்டரிம் ஆர்டர் போட்டிருக்கு. இப்போ கரண்டா ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, வெயிட் பண்ணுங்க. 65 lakh ஓட்டர்ஸை தூக்கிட்டீங்க, ஓகே. அந்த ஒவ்வொரு ஆள் பேரையும் சொல்லி ஏன் தூக்கிட்டீங்க அந்த ரீசனையும் பப்ளிக்கா வெளியிடுங்க. எப்போ சொன்னாங்க? இந்த ஆகஸ்ட் மந்த். இந்த தீர்ப்பு இருக்குல்ல, இது ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் அக்செப்ட் பண்ணுச்சு. என்ன ரீசன்? டிரான்ஸ்பரன்சி உருவாக்குதுல. டிரான்ஸ்பரன்ஸே பண்ணால் எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களே. அண்ட் அகைன் சில பேருக்கு இப்படி தோணலாம், 65 lakhsலாம் ஒரு பெரிய விஷயமா யோசிச்சு பாருங்க. ஒரு தனி ஸ்டேட்டை விட சிக்கிம், மிசோராம், கோவா ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷனும் அதிகம். அது நகைன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த மக்கள் யாரா இருப்பாங்க? கண்டிப்பா மைக்ரண்ட் லேபர்ஸா இருப்பாங்க, மார்ஜினல் பீப்புளா இருப்பாங்க, புவர் பீப்புளா இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் படிச்சிருப்போம்ல, வாட் இஸ் இந்தியாஸ் யூனிக், ஈவன் புவர் ஆஸ் தி பவர் படிச்சிருப்போம்ல. யூசிங் தேர் ஓட்டு படிச்சிருப்போம்ல, அந்த ஓட்டுனா இருக்கு ரிமூவ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ பெங்களூர்ல ஃபேக் ஓட்டர்ஸ் ஆட் ஆயிருக்கு, பீகார்ல ரியல் ஓட்டர்ஸ் நேம் டெலிட் ஆயிருக்கு. அப்ப இந்த விஷயத்தை யார் தடுத்துருக்கணும்? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அகைன் இதே நம்ம கோட் பண்றோம். இந்தியாவுடைய முக்கியமான பாடிஸ்ல, முக்கியமான ஆர்கனைசேஷன்ல எந்த அத்தாரிட்டிக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அளவுக்கு பவர் கிடையாது. அன்லிமிடெட் பவர்ஸ். என்ன ரீசன்? ஒரு ஓட்டர் தானே முக்கியமே, அந்த ஓட்டரோட மாற்ற முடியும். இப்போ தானே பார்த்தோம் 60 lakhs ஓட்டர்ஸோட நேம் அசால்ட்டா தூக்கிருக்காங்கன்னா அவ்வளோ பவர் இருக்குன்னு அர்த்தம்ல. பட் இவ்வளோ பவர் இருக்கிறது தப்புன்னு ஆல்ரெடி ஒரு கேஸ்ல ஏசி ஜோஸ் வெர்சஸ் சிவன் பிள்ளை 1984 கேஸ். இந்த கேஸ் விசாரிச்சது ஒரு ஜஸ்டிஸ் முர்தாஃபா ஃபசல் அலி என்ன சொல்லியிருக்காரு? இந்தியாவோட டெமோக்ரஸி லைஸ் பிஹைண்ட் தி எலெக்ஷன். எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் எந்த ஒரு அமைப்புக்குமே அன்லிமிடெட் பவர் இருந்துச்சுன்னா அது ப்ராப்ளம். என்ன ரீசன்? ஃபார் எக்ஸாம்பிள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களோட ஐடியாலஜி டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஐடியாலஜியை அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் மாற்றுவாங்க. ஈவன் கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வரலாம். அது நடந்திருக்கு. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? எப்பொழுதுமே ஒரு பெரிய நிறுவனம் நம்மளை நல்லா பார்த்துக்கும் அப்படின்னு அசியூம் பண்ண வேணாம். ஈவன் இட் இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் பாடி, கான்ஸ்டியூஷனே உருவாக்குற ஒரு பாடியா இருந்தாலும் ஐடியாலஜிக்கலா மாறும்போது தவறுகள் இழைக்கலாம். ஸோ வாட் இஸ் கன்க்ளூஷன்? சிட்டிசன்ஸ் எப்பொழுதுமே கான்சியஸா இருக்கணும். பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்பொழுதும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அந்தந்த இன்ஸ்டன்ட்ல வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் மீன்ஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன் கிட்டையும் நம்ம கேட்கிற ஒரே ஒரு விஷயம், வி டிமாண்ட் அக்கௌண்டபிலிட்டி.